ஸ்டாலின் தான். அவர் தான் எல்லா மக்களுக்கும் நல்லது நினைக்கிறாருல்ல, நல்லது செய்கிறாரு. மகளிர் திட்டம், நான் முதல்வர் திட்டம், பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. மீண்டும் ஸ்டாலின், வேண்டும் ஸ்டாலின். அதெல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியாது. நம்ம எப்போ ஸ்டாலின் தான். வர அதெல்லாம் காரைக்குடி தொகுதிக்கு எந்த தொகுதியாக இருந்தாலும் ஸ்டாலின் தானே, டிஎம்கே தான். மகளிர் பூரா ஓட்டு பூரா டிஎம்கே தான். டிவிக்கு கணிசமாக ஓட்டு வாங்குவாங்க. இங்கே காரைக்குடி தொகுதியில் பிரபுக்கு கொஞ்சம் இது இருக்குது. ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். 2026 ஏடிஎம்கே தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். அது வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு 10 வருஷம் இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த 5 வருஷம் வந்து ரொம்ப தமிழ்நாடே ரொம்ப இதுவாகி போச்சு. அதனால் திருப்பி ஏடிஎம்கே வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வரலாம், அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ ஏடிஎம்கே தான் வரும். சீமான் நல்ல கேண்டிடேட் தான், ஆனால் அவருக்கு ஆதரவு கொடுப்போம். ஆனால் மேலே வந்து அவர் ஏடிஎம்கே தான் வரணும், எடப்பாடியே வரணும். காரைக்குடியில் சீமான் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் 2026 தேர்தலில் நம்ம விஜய் வந்தால் கரெக்டாக இருக்குமே. காரணம் என்னென்னா புதுசாக வந்திருக்காரு, அதனால் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அப்படிலாம் இல்லைண்ணே, அரசியல் தெரியும், அரசியல் தெரியாத தற்கொலை கூட்டம் வந்து நம்ம நாம் தமிழர் கூட்டம்லாம் இருக்குது. ஆனால் இவர் வந்தால் புதுசாக வந்திருக்கு, என்ன ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேண்ணே. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணே. காரைக்குடியை பொறுத்தவரை டிவிக்கே தானே. டிவிக்கில் ஃபுல்லாக விசில் சின்னத்தில் உள்ளதான் வாக்கே ஓட்டு போடுவாங்க. நமக்கு விசில் சின்னம் தானே. விசில் சின்னத்தில் நாம் டிவிக்கே தானே. ஆனால் யார் வர்றாங்க வரல அப்படிங்கிறத தாண்டி 50 ஆண்டு கால அரசியலில் திராவிடத்துலேருந்து பிரித்தது தான் அதிமுக. அதை தாண்டி யார் புதுசாக வருவா அப்படின்னு தேடுனதில் 2009 சீமான் நிற்கிறாப்புல. சீமான் பொய் பேசுகிறாரு, புரட்டு பேசுகிறாரு, அது இதுன்னு 1000 சொல்லலாம். சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இன்னவரெல்லாம் அந்த விவசாயத்தை வந்து பெருசாக அரசு பணியாக்குவான். ஒயின் ஷாப்பில் சரக்கு விற்கிறவன் அரசு ஊழியர், கரெக்டாக இல்லையா? ஒயின் ஷாப்பில் சரக்கு விற்கிறவன் அரசு ஊழியர், விவசாயம் பார்க்குறேன் அரசு ஊழியரா இல்லை? அதை அவர் சொன்னார், சொல்கிறாரு, இன்னவரும் சொல்லிக்கிட்டே இருக்கார். அதை ஆக்கலாம், அதுக்கு சாத்தியம் இருக்குது. எப்படி சாத்தியம், ஏது சாத்தியம்னா அதை அவர் பண்ணுவார். டாஸ்மார்க்கு தமிழ்நாடு முழுக்க திறந்து அவங்கள பூரா அரசு ஊழியராக்கானீங்கள, அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க விவசாயம் பார்த்து எல்லாரும் அரசு ஊழியர் ஆக்கலாம்ல. அதுக்கும் ஒரு முறை அவர் வச்சிருப்பார்ல. சொன்னவர் சும்மா விடுவாரா? இன்றைக்கி நம்ம ஊரில் காரைக்குடியில் நிற்கிறாரு. அவர் ஜெயிக்கணுங்கிறது ஆசை. அவர் நம்ம கட்சி அந்த கட்சி எதையும் சாரலை. 2009 வந்துக்கிட்டே இருக்கார். 8 மேலே வரணும்னு நம்ம நினைக்கிறோம். வரட்டும், அவர் ஜெயிக்கட்டும், அவராச்சும் ஜெயிக்கணுங்கிறதா நம்மளோட ஆசை. ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது பழம்பெரும் கட்சிங்க. அதில் நிறைய கட்சியை பற்றி பேச போனால் நிறையா உள்கட்சி இருக்குது. நாளைக்கு காங்கிரஸ் டிவிகேக்கு வரப்போ, இது என்டிகேக்கு வரப்போ தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. வந்துட்டா காரைக்குடி தொகுதி காங்கிரஸ் தொகுதி, பிரபுவை தாண்டி சீட்டு கொடுத்துருவாளா? காங்கிரஸ் இங்கே வரப்போதான், விஜய் கட்சிக்கு வரப்போதான். வந்துட்டா காரைக்குடி தொகுதியை காங்கிரஸ் கொடுத்துருவாளா? இவர் 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு 10 கோடி 5 கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு இதை கொடுத்துருவாளா? கொடுக்க முடியுமா? ஏன்னா பிரபு இங்கே 10-15 கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நாளைக்கு காங்கிரஸ் கிட்ட கொடுக்க முடியுமா? யார் வந்தாலும் நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் இல்லை, வரணும். தமிழினம் காக்க, தலைமுறை காக்க, அடுத்த தலைமுறை காக்க சீமான் வரணும். இன்றைக்கி எனக்கு அடிப்படை உறுப்பினர் போஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, வரணும், அவ்வளோதான். முதல்வர் ஸ்டாலின் தான் மறுபடியும் வரணும். அவர் எல்லாம் நன்மை செஞ்சுருக்காரு, எல்லாத்துக்கும் எல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு. 5 வருஷமாக நல்லாட்சி நடக்கும். மறுபடியும் இதே ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாம் பிடிச்சிருக்கு. இல்லை, இவர் தான் வரணும் மறுபடியும். இல்லை, நமக்கு இவர் தான், டிஎம்கே தான் வரணும். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் பேசவே வேண்டாம். என்ன, அதெல்லாம் டிஎம்கே தான் வரணும். ஸ்டாலின் தான் மறுபடியும் முதல்வர். பிஜேபி வந்தால் நல்லா இருக்குண்ணே. மத்தியிலையும் சரி, மாநிலத்திலையும் சரிண்ணே. ரெண்டுலேயும் எந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வருதோ அதுதானே மாநிலத்துக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்கும். இது வேற மதவாத கட்சின்னு சொல்லிட்டு யாருக்கு முஸ்லீமுக்கோ கிறிஸ்டினுக்கோ ஏதாவது ஒரு குறைபாடுகளை பிஜேபி வச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதை வந்து நம்ம பேசலாம்ண்ணே. ஆமாம், அந்த கூட்டணி தான் வரணும்ண்ணே. அப்போ அதில் வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மிண்ணே. அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றலண்ணே. மிஞ்சி போனால் ஒரு 1/4% வேணும்னா ஒரு வாக்குறுதியில் அவங்க செஞ்சுருக்கலாம்.
ஆனால் வாக்குறுதியில் அதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரிண்ணே அது. சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுண்ணே, உறுதியாக சொல்ல முடியாது. அது வந்து இது 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 வந்து காங்கிரஸ்காரங்களே நின்று ஜெயிச்ச தொகுதிண்ணே, வென்ற தொகுதி. அதனால வந்து இதில் மேக்சிமம் ஏடிஎம்கே டிஎம்கேனா டப்பு கொடுக்கலாம். ஆனால் சீமான் வந்து ஜெயிச்சிருவாராங்கிறது வந்து அது சந்தேகக்குறி தானே. இங்கே இருக்கிற கேண்டிடேட்டை வந்து தெளிவான கேண்டிடேட்டை போட்டால் ஓரளவு டப்பு கொடுக்கலாம்ண்ணே. முதல்வர் வந்து சொல்கிறோம்னு நினச்சோம்னா, நம்ம பிஜேபியில் யார் முதல்வர் நிறுத்துறாங்களோ அண்ணாமலை வந்தாருன்னா நல்லா இருக்குண்ணே. எடப்பாடிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம எடப்பாடியை வந்து தெளிவுன்னெலாம் சொல்ல முடியாதுண்ணே, அவர் சந்தர்ப்பவாதிண்ணே. அண்ணே, அதாவது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, அவன் வீடு நல்லா இருக்கணும், அடுத்தவன் ஊர் நல்லா இருக்கணும், அவன் தெரு நல்லா இருக்கணும், அடுத்தவன் நாடு நல்லா இருக்கணும். இதுதான் என் வீட்டை பொறுத்தவரைக்கும். என் வீடு காரைக்குள்ளே இருக்குது. என் வீட்டில் யார் வந்து நடக்கிறான்னு நான் பார்ப்பேன். அதே பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஏடிஎம்கேயும் பார்த்தேன், டிஎம்கேயும் பார்த்தேன், பிஜேபியும் பார்த்தேன். நான் வந்து கட்சியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ ஜாதியை பார்த்தோ ஓட்டு போடுற ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்துச்சு. அதில் வந்து காங்கிரஸ் நின்றுச்சு, பிஜேபி நின்றுச்சு, கமல்ஹாசன் தவிர மக்கள் நீதி நின்றுச்சு. நான் வந்து அப்பயுமே என் ஓட்டுக்கு யார் நல்லது செய்வா அப்படின்னு சொல்லி நான் ஒரு தனிப்பட்ட முறை நான் ஓட்டு போட்டேன். அதே மாதிரி இந்த தாட்டி யார் நல்லது செய்வா அப்படின்னு பார்க்கல, எனக்கு இந்த தாட்டி ஓட்டு போடுறதுல வந்து எனக்கு பிரபு சார், என் ஊரில் வேட்பாளர் அறிவிச்சதில் எனக்கு பிரபு சார் தனிமைப்படுறாரு. எனக்கு வந்து நேற்று தான் தெரியும் சீமானே உள்ள ஓட்டு போடுறாரு அப்படின்னு. ஆமாம், காரைக்குள்ள நிற்கிறான், எனக்கு நேற்றே தெரியும். இப்போ சீமானா பிரபுடானா பார்க்கல, சீமானே நின்னாலும் சரி, அவர் வந்து அவர் வீடு வாங்கிறது எல்லாமே தான். யாரும் சொந்த வீட்டை விட்டுவிட்டு யாரும் வாடகை விட்டு போய் இருக்க போகிறது கிடையாது. அவருக்கு உருளாது. எனக்கு பிரபுடாட்டு வீடே தெரியும். நான் ஏதாச்சும் ஒன்றா நானே நேராக போய் கேட்க போகிறேன். இதுக்கு முன்னாடி எக்ஸ்எம்எல்ஏவோட வீடு எனக்கு தெரியும், எக்ஸ்எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கன்னு தெரியும். இவர் நான் ஓட்டு போட்டாலும் சரி, அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலின் அமைச்சரும் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி, இதுக்கு முன்னாடி யாருன்னாலும் சரி, பிஜேபி தலைவர்னாலும் சரி, யாருன்னாலும் சரி, யாருன்னாலும் அவங்க ஊரும் சரி, அவங்க வீடும் சரி, அவங்க ஊரில் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் என்னோட இதில் நிற்கிறவர் யாருன்னா, இந்த இதில் சலிச்சு பார்த்தாலும் எனக்கு பிரபு டாக்டர் முக்கியம் போகிறது. அவர் படித்தவர், அவர் டிவிக்கேக்கு நிற்கிற காரணம் சொல்லலை, அவர் சுயேட்சையினாலும் அவர் தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஏன் சுயநலத்தோடு பார்க்குறாள், எனக்கு யார் செய்வார் நல்லது போகிறான்னு சொல்லுது, எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாட்காப்பில் எனக்கு அவர் நல்லது செய்வான்னு சொல்லுது, எனக்கு அவர் நல்லது வேணும் ஓட்டு போடுவேன். ஆனால் முதல்வராக, அதாவது நான் மறுபடியும் சொன்னதான் திரும்பி சொல்ல போகிறேன். எனக்கு முதல்ல இவரம் தான் கிடையாது. அவன் வீட்டை பார்த்தா போதும், 234 தொகுதி இருக்குது. நீ அவனும் யாரும் எனக்கு இப்போ ஸ்டாலின் தான் வரணும், வந்து எடப்பாடி தான் வரணும், எனக்கு வந்து பிஜேபி தான் வரணும், அதெல்லாம் கிடையாது. ஓன் தொகுதியில் படித்தவன் யார் நிற்கிறா, உனக்கு யார் செய்கிறா, அவனை பாரு, அவனை ஓட்டு போடு. அவன் ஓட்டு போட்டு அவன் நல்லது செய்வானு பாரு. அடுத்த நாள் நல்லது செய்யலாம், அவன் வீட்டை கேட்கலான்னு கேளு, அவனை கேளு. நீ மட்டும் கட்சி சாப்பிட என் ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், தற்குறித்தனமாக பேசாத. நீ உனக்கு யார் செய்யலாம்னு தோணுதோ அவனை பார்த்து பேசு, அவனை பார்த்து செய்யலான்னு நினைக்கலான்னு கேளு. இப்போ என் தொகுதியில் யார் நிற்கிறான்னு அவரை பார்த்து பேசுவேங்கிற நம்பிக்கையை கொடு. அவருக்கு நீ ஓட்டு போடு, அவருக்கு நீ நல்லது செய், அவருக்கு நீ ஓட்டு போடு. தயவு செஞ்சு மற்றபடி என் ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், நான் டிஎம்கேக்கு போட்டால் ஏடிஎம்கே போட்டால் என் ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், பிஜேபியோட ஓட்டு, அப்படி யோசிக்காத. காரைக்குடியில் யாருன்னாலும் அவருக்கு ஓட்டா வேஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு யோசி, அதை பார்த்து ஓட்டு போடு. இது நான் காரைக்குடிக்கு மட்டும் சொல்லலை, தேவோட்டையிலையும் சொல்கிறேன், திருப்பத்தூர்லையும் சொல்கிறேன், 234 தொகுதி சொல்கிறேன். ஓன் தொகுதியில் படித்தவன் யார் நிற்கிறா, அவன் ஒரு நல்லது செய்வானா, அவனை பார்த்துக்கலாம் ஓட்டு போட. அறிவை வளர்த்துக்க, அவனை பார்த்து பேசு, அவனை வச்சு செய். நாடு நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னு அதை பார்த்து தான் சொல்கிறேன். எல்லோரும் படித்தவன், அறிவு இருக்கவன், அவன் தொகுதியில் யாரும் சுயேட்சையாக நிற்கிறேன், அவன் நல்லது செய்வானா, அவனை பார்த்து நேரில் பார்த்து செய்வானா. காசுக்காண்டி வேலை பார்க்காத, நம்ம விலை மாதூர் கிடையாது, நம்ம காசுக்காண்டி செய்வானா அதை பார்த்து ஓட்டு போடு. ஜனநாயகம் வேணும், நாடு நல்லா இருக்கணும், அதை மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். மற்றபடி வந்தேன் வாழ்த்துக்கள். காசு தான் ஓட்டு போடு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும். மக்களுக்கு பூரா நல்லபடியாக செய்கிறாங்க. ஏழை மக்களுக்கு பிள்ளைகளுக்கு பூரா 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. மகளிருக்கு வந்து பஸ்ஸில் போகிறது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு பூரா காலை உணவை நல்ல முறையில் நல்ல திட்டத்தோடு செஞ்சுருக்காங்க. பட் இப்போ இருக்க இதே கண்டினியூ பண்ணாங்கன்னா 26 ஆட்சியில் அவர் வந்தால் தான், திராவிட முன்னேற்ற வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே சொல்கிற அளவுக்கு அவன் கூட்டணி பிஞ்சு போச்சு சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி செய்கிறாங்க, அது சிறுபான்மையினி ஓட்டு பூரா அவங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். மற்றபடி அவங்கள்ட்ட யாருமே இப்போ கிடையாது, அவங்கள்ட்ட யாரும் இல்லை. அதனால் வந்து போட்டி போட்டுட்டோம். ஆனால் வந்து கண்டிப்பாக 2026 200 சீட்டு கண்டிப்பான முறையில் கன்ஃபார்மாக ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பிடிக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல நண்பர் தான், நிக்கட்டும் நல்லா தேர்ந்தெடுத்திருக்காரு. பார்ப்போம் அவர் எப்படி பார்ப்போம். அவரும் நல்லா பேசுகிறாரு, பார்ப்போம். விஜய்க்கு ஒன்றும் இல்லை சார், விஜய் இல்லை. விஜய்லாம் நேற்றுக்கு அரசியல் வந்தவர் சார்.
விஜயகாந்த் மாதிரியே வந்திருக்காரு, எம்ஜிஆர் மாதிரியே அவர்லாம் கிடையாது சார். அதெல்லாம் கிடையாது. 2020 திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார் நல்லாயிருக்கும். ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நல்லது பண்ணுற அரசியலே கிடையாது. இப்போ வந்து தேர்தல் அரசியல் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக ஓட்டுக்கு காசு, இந்த 5000 ரூபா போட்ட விஷயம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த பஸ் கட்டணம், இதை பொறுத்தளவு ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து நல்ல விதமாக ஆகணும் அப்படின்னா ஒரு புது ஆளை வரவிடுங்க. வரவிடுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக எவ்வளோ போட்டு அமுக்குறீங்க. படத்தை வரவிடாமல், அதை வரவிடாமல், இதை வரவிடாமல் எல்லாமே பண்ணுறீங்க. வரவிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓட்டு விஜய்க்கு போடுங்க, நல்லாயிருக்கும், பார்ப்போம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க, பார்த்துக்கலாம். இல்லைண்ணே, வாய்ப்பு கம்மி. டிஎம்கே நான் தமிழர் சீமானும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கம்மி. பிரபு அண்ணே வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு யங்ஸ்டரு. ஓட்டு போட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்டிஏ கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க தான் வளர்ச்சிக்கு நல்ல இதாக இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி தான் பெஸ்ட்டாக தெரியுது இப்போக்கி. நமக்கு டிஎம்கே வர்றதுக்கா அதை பற்றி எனக்கு கருத்து சொல்ல விரும்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் கம்மி தான். இல்லை, அந்தளவுக்கு பேஸ் இல்லை அவங்களுக்கும் வாய்ப்பு கம்மி தான். அதான் என்டிஏ கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஓட்டு போடணும்னே. தமிழ்நாட்டை பொறுத்தவரையே ஒரு 69%, 73% தான் ஓட்டு சதவீதமே விழுகுது. அது இன்னும் அதிகமாகணும். அந்த மாதிரி அதிகமானுச்சுன்னா புது கட்சிகளுக்குமே புது வேட்பாளர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நிறைய பேர் மக்கள் எல்லாருமே ஓட்டு போடணும்னு தான் நான் சொல்லுவேன். மாற்றம் அதனால தான் வரும். ஏன்னா டிஎம்கே தான் வரும், அது மாற்றமே இல்லை. ஸோ புதுசாக வர்றதுங்க எம்எல்ஏக்கான வாய்ப்புகள் புது ஊர்களில் இப்போ புதுசாக நிற்கிறவங்களுக்கு டிஎம்கேக்கோ என்டிகேக்கோ இல்லை சுயேட்சை நிற்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த எம்எல்ஏ இருந்து அவங்க எது பண்ணுறாங்களோ அது மூலமாக அந்த கட்சி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னைய பொறுத்தவரை எனக்கு கருத்து. காரைக்குடியில் இப்போ ஒரு ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சு சீமா நிற்கிறதுனால, நல்ல போட்டி இருக்குது. ஸோ இங்கே சரௌண்டிங்கில் பொறுத்தவரைய இப்போ பிரபுங்கிறவரை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கார். ஸோ அவரை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அவர் விளம்பரம் பண்ணுறாரா இல்லை உண்மையிலே நல்லா பண்ண போகிறாரான்னு தெரில. ஸோ அவர் இப்போ வாய்ப்பு கொடுத்து அவரை அடுத்த 5 வருஷத்தை வச்சதை நம்ம நிர்ணயிக்கவே முடியும். அதே மாதிரி சீமான் நல்லா பேசுகிறாரு. பட் அவர் பேசுகிறத வச்சு ரியாலிட்டியாக எவ்வளோ பண்ணுவாருங்கிறது தெரியாதுல்ல. ஸோ அதனால் நல்ல போட்டி இருக்கும். அதே மாதிரி ஓட்டு நல்லாவே பிரியும் இந்த வருஷம் மற்ற வருஷத்தோட. நான் சொல்கிறது வந்து இப்போ 1965 டிஎம்கே வந்துச்சு. அப்போ வந்து எங்கள் தாத்தா எல்லாருமே படிக்கலை. அப்போ கலைஞர் ரொம்ப பிடிச்சிச்சு, அவரோட ஸ்பீச் எல்லாமே பிடிச்சிச்சு, ஒரு ரெவல்யூஷன் கிளம்பிச்சு. ஆனால் இப்போ உள்ள வந்து அதே அந்த பாரம்பரியத்தை இப்போ ஸ்டாலின் அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. பட் அவங்க அப்போ வந்து 1965 அந்த 80 பீரியடில் வந்து கலைஞர் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய ஒரு புரட்சி. அது வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. திரும்ப அதே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து கரெக்டாக இன்னும் போலையோன்னு ஒரு இதாக இருக்குது. இப்போ ஒரு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால வந்து எங்கள் காரைக்குடி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு பிரபு அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால அவர் கொடுத்தா நல்லா இருக்குன்னு தெரியுது டிவிக்கே. மற்றபடி வந்து டிஎம்கே மேலே எந்த ஒரு டிஎம்கே திராவிட கட்சிகளால் தான் தமிழ்நாடு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஸோ வந்து இப்போ அதோட இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கோன்னு தோணுது. அப்போ உள்ள செயல்பாட்டு வந்து இப்போ குறைஞ்சிருக்கோ, அதனால நம்ம ஒரு வேற எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோன்னு பண்ணும்போது ஓல்டு தமிழ்நாடு தெரியல எனக்கு. இங்கே காரைக்குடி பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு டிவிகே பிரபு. ஸோ அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் விரும்புகிறோம். அவ்வளோதான். அண்ணே, முன்னாடி இலவசத்தை ஒழிக்கணும். யார் வந்தாலுமே இலவசத்தை ஒழிச்சிட்டு மக்களுக்கு மெடிக்கலும் கல்வி அறிவு ஃப்ரீயாக கொடுத்தா போதும். யார் வந்தால் தான் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா நல்லபடியாக நாட்டுக்கு செய்யணும், அவ்வளோதான் மெயின். அவரும் நல்லவர் தான், ஒன்றும் இல்லை, இதுவும் இல்லை. அவரால் அந்த சக்திக்கு இல்லை, அவரால் முடியலை. இருந்தால் நல்லவர் இல்லைன்னு நான் சொல்லலை, திறமையாக இருக்கு. விஷயம் வந்து இளைய பிள்ளைகளுடைய மெசாரிட்டி. இப்போ யார் வந்தாலும் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நாட்டு மக்களுக்கு இது நல்லது ஃப்ரீயாக செய்யணும். கல்வி அறிவை மெடிக்கல் ஃப்ரீயும் கொடுக்கணும்.